வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசியல் 2026 அரசியலுக்கு முன்றைய ஒரு சில நிகழ்வுகளும் அரசியலுக்கு பிந்தைய ஒரு சில நிகழ்வுகளும் நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுது. ஒரு கனெக்ட் இந்த டாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்தையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோவோட முடிவில் நீங்களே வந்து அதை வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா 2026 பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடந்தப்போ ஒன்று திமுக அல்லது அதிமுக 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி தான் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். நம்ம எதிர்பாராத ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, எதிர்க்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுரும் நம்ம. ஆனால் டிவிகே அப்படின்ற கட்சி வந்து நம்ம எதிர்பார்க்காத விதமாக வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர் வந்து அங்கே வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து வாங்குற பிரச்சாரத்துக்கு பண்ணக்கூடிய வேலை வந்து கையில் அந்த நாப்பில் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு அவர் வந்து வழிபாடும் வந்து நடத்துகிறாரு. ஸோ அது நடக்குது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே சமயம் இங்கே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கர்நாடக முதலமைச்சர் வந்து அவங்க பதவிக்காலம் முடிஞ்சு இப்போ டிகே சிவகுமார், முன்னாள் சித்தாராமையா இருந்தார். இப்போ வந்து டிகே சிவகுமார் அவர்கள் வந்து பதவி வந்து ஏற்றுக்கிறாரு. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கே தெரியும், அப்போ வழக்கம் போல் எப்பயுமே வந்து சொல்கிறது மாதிரி காவேரியில் வந்து நாங்கள் வந்து மேகதானி நாங்கள் அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதை சொல்லிகிட்டு இருக்கார். ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வந்து திரும்ப என்ன பண்ணுறாருன்னா, இவரும் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணுறாரு. ஸோ இது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. விஜய் அவர்கள் திருச்செந்தூர் எலெக்ஷனுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் போய்ட்டு சாமி வழிபாடு பண்ணுறாரு. ஓகே, அவர் ஓகே. ஆனால் இவர் வந்து ஒரு கர்நாடகா முதலமைச்சர். இவர் வந்து கர்நாடகாரர் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவர் கர்நாடகாரரா இல்லை யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவர் சம்மந்தமே இல்லாமல் கர்நாடகாவில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து வழிபாடு நடத்துகிறாரு. கரெக்டாக வந்து எனக்கு வந்து முருகனோட அருள் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது முதல் தடவைன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே வந்து பழனி முருகன் கோயிலில் இவர் டிகே சிவகுமார் வந்து அவரோட ஃபேமிலியோட வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி அவர் வந்து வழிபாடு நடத்தியிருக்காரு. அதே போல் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இலங்கை ராஜபக்ஷ அவர் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பதி இருக்கு இல்லையா, திருப்பதி பெருமாள் கோயிலை வந்து ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார். ஸோ நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாதிரியான விமர்சனங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ நான் ஏன் இந்த வீடியோ வந்து பேசுகிறேன் அப்படின்னா, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு டிகே சிவகுமார் அந்த முதலமைச்சர் எதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வழிபாடு நடத்தணும். அதே போல் இவர் திரும்பவும் வந்து விஜய் வந்து கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு மறுபடியும் அவர் போயிட்டு அவர் ஒரு வழிபாடை வந்து நடத்திட்டு வராரு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்ல வருது. ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து அதை யோசித்து பார்த்தாலோ இல்லை அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோமோ நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை வந்து சொல்ல விரும்பலை. என்ன சொல்லியிருக்கேன், நான் சொன்ன வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களால் வந்திருக்க முடியும். ஸோ காவிரியில் அணை கட்ட போகிற மேகதானை கட்டுறாங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றத நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்கும்போது நம்ம வந்து இதை ரிலேட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும், கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணுன்னாலும் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இது போல் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.